institutions from classroom learning to global impact. Engineering education aligned with the global goals. மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வு. தாய் மற்றும் குழந்தை நல பராமரிப்பு தமிழ்நாட்டின் பொது சுகாதார அமைப்பின் முக்கிய தூணாக விளங்குகிறது. அண்மையில் எடுத்த நேஷனல் சாம்பிள் ரெஜிஸ்ட்ரேஷன் சிஸ்டம் சர்வேயின்படி தமிழ்நாட்டின் குழந்தை இறப்பு விகிதம் 1000 பிறப்புகளுக்கு 11 உள்ளது. இது தேசிய அளவில் மிக குறைந்த விதங்களில் ஒன்றாகும். அரசு தொடர்ந்து பொது சுகாதாரத்துறையில் செயல்படுகிற திட்டங்களால் மட்டுமே இது சாத்தியமானது. இதற்கு சான்றாக மாநிலத்தின் 99.9% பிரசவங்கள் மருத்துவமனைகளில் நடைபெறுகின்றன. இவற்றில் 53% மேற்பட்ட பிரசவங்கள் அரசு மருத்துவமனைகளில் நடைபெறுகின்றன. அரசு மருத்துவமனைகளில் நடைபெறும் பிரசவங்களின் எண்ணிக்கையை அதிகரித்து இதன் மூலம் மருத்துவ தேவைகளுக்கான பொதுமக்கள் சொந்தமாக செலவிடும் தொகையை குறைக்கும் நோக்கில் அரசு தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டத்தை செயல்படுத்த உள்ளது. இத்திட்டத்தின் கீழ் அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் அனைத்து குழந்தைகளும் குழந்தையின் பிறப்பு கொண்டாடும் வகையிலும் தாயாக ஆளும் பிறகு அடையும் மகிழ்ச்சியும் முக்கியத்துவ வாய்ந்ததை போற்றும் வகையில் தாய்மாமன் அன்பளிப்பாக 1 கிராம் தங்க மோதிரம் வழங்கப்படும். இத்திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்காக திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் 560 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. மூத்த குடிமக்களுக்காக தமிழ்நாடு முழுவதும் 1000 நடமாடும் முதியோர் சிகிச்சை மையங்கள் படிப்படியாக தொடங்கப்படும். ஒவ்வொரு நடமாடும் சிகிச்சை மையத்திலும் ஒரு மருத்துவர், ஒரு செவிலியர், ஒரு பிசியோதெரபிஸ்ட் பணியில் இருப்பர். தமிழ்நாடு முழுவதும் உள்ள ஒவ்வொரு கிராம ஊராட்சிக்கும் இவர்கள் நேரில் சென்று இலவச உடல் பரிசோதனை செய்வர். நாள்பட்ட நோய்களுக்கான மருந்துகளும் வழங்கப்படும். இத்திட்டத்திற்காக 33 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. Saram institutions from classroom learning to global impact. Engineering education aligned with the global goals.